மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். എനിക്കൊത്താശ വരും പർവ്വതം കർത്താവേ നീ മാത്രം എന്നാളുമേ. എനിക്കൊത്താശ വരും പർവ്വതം കർത്താവേ നീ മാത്രം എന്നാളുമേ. ആകാശഭൂമികൾക്കെല്ലാം അതിഹേതുവായവൻ നീയേ. ആകാശഭൂമികൾക്കെല്ലാം ആശ്രയം നിന്നിൽ ആയതു മുതലൻ ആധികളകന്നു പരാ. ആശ്രയം നിന്നിൽ ആയതു മുതലൻ ആധികളകന്നു പരാ.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை நேரத்தினுடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அது 121வது சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்தை சேர்ந்த மார்கரெட் ஹிக்கின்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி, அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டர். இந்த ஹிக்கின்ஸ் புலிட்சர் பிரைஸ் வின்னர். புலிட்சர் பிரைஸ் என்பது எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் an achievement award in American journalism, literature and music. பத்திரிகை துறையிலும் இசைத்துறையிலும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. இந்த மார்கரெட் ஹிக்கின்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி ஒரு சமயத்திலே கொரிய போர் நடக்கின்ற பொழுது அதனுடைய தகவல்களை சேகரிப்பதற்காக அந்த போர்க்களத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அங்கே பார்க்கும்போது டெம்பரேச்சர் வந்து -46. அப்பொழுது அங்கே அவங்க நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க பொழுது அப்போ ஒரு கொரியன் சோல்ஜரை அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த கொரியன் சோல்ஜரை பார்க்கும் பொழுது he was covered with frozen mud. அதாவது அவன் மேல் சேரும் சகதியும் நிறைந்தவனாய், அந்த சேரும் சகதியும் கூட உறைந்து காணப்பட்டது. அவன் தலையை நிமிர்த்து பதில் சொல்வதற்கு கூட அவனுக்கு ஆற்றலும் சக்தியும் இல்லை. அவனிடத்துல கேட்டாங்களாம் இந்த அம்மா, இஃப் ஐ வேர் காட் could grant you anything that you wished, what would you most like அப்படின்னாங்களாம். நான் கடவுளாக இருந்தால் நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்கின்ற சக்தி என்னிடம் இருந்தால் நீ எதை அதிகமாக விரும்பி என்னிடம், அந்த கடவுளிடம் நீ கேட்பாய் என்று சொல்லி அந்த மனுஷனிடத்துல அவங்க கேட்கும் பொழுது அவன் சொன்னானா ஒரே வார்த்தையில், கிவ் மீ டுமாரோ அப்படின்னா, நாளைய தினத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னா. வேளை இன்றைய காலகட்டங்களிலே நாம் வாழுகின்ற சூழல் நாளைய தினத்தை அல்லது அடுத்த நாளை நாம் சந்திப்போமா என்கின்ற மிகப்பெரிய சவாலான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய பாதுகாப்பு மட்டுமே அடுத்த நாளை நாம் நிறைவாய் நல்ல சுகம் பலன் ஜீவனோடு காண்பதற்கு அது மட்டுமே நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்கின்ற இந்த வசனம் எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 120லேருந்து 134 இந்த 14 சங்கீதங்களையும் பார்க்கும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று சொல்கிறாங்க. அது இந்த எருசலேம் ஆலயத்திற்கு மலைகளிலே சென்று சேருகின்ற பொழுது பாதுகாப்பிற்காக கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை பாடலாக பாடிக்கொண்டே ஆலயத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் வந்து மலை ஏற்றத்திற்கு அந்த பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, இந்த சங்கீதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே கடவுளை சென்றடைவதற்கான கருவிகளாகவும் இருக்கிறது. இந்த சங்கீதங்களை நாம் தியானிக்கும் பொழுது கடவுளிடத்திலே நிச்சயமாய் நாம் சென்று சேருவோம் என்கின்ற நம்பிக்கையை தருகிறது. இட் லீட் அஸ் அப்வர்ட் டு காட் இன் அவர் பர்சனல் வாக் வித் த லார்ட். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான வாய்ப்பையும் இந்த சங்கீதங்கள் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த சங்கீதம் மிக முக்கிய சங்கீதமாக கருதப்படுகிறது. இதில் பார்க்கும் பொழுது பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மலைகளோடு நம்மை ஒப்பிட்டு, நம்முடைய நம்பிக்கையை ஒப்பிட்டு பார்க்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இட் இஸ் குட் டு ஹாவ் வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் இன் பிளேஸ். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எப்படி நிறைவாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா சப்போர்ட் சிஸ்டத்தையும் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம், நல்லது தான். ஆனால் வரலாறும் மக்களுடைய அனுபவம் எதை சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, நோ இன்சூரன்ஸ் பாலிசி, நோ சேஃப்டி சிஸ்டம், நோ செக்யூரிட்டி பிளான்ஸ்.
can give you absolute safe in this life. நாம் எடுத்து வைத்திருக்கிற இந்த பாலிசிங்க, வச்சிருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸு, சேஃப்டி பிளான்ஸு முழுமையான பாதுகாப்பை இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பார்த்தோம்னா we can follow all the safety rules. அதாவது இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வாழ்வதற்கு வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம். and take every precautions. வாழ்வதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம். நல்லா சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் செய்கிறோம். பட் ஸ்டில் திங்ஸ் கோ ராங். இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நடப்பதில்லை. சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காத விளைவுகளை கூட நம்ம சந்திக்க நேருகிறது. ஆகவே தான் இவைகள் எல்லாம் இருந்தாலும் இவைகளுக்கு மேலாக கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அதற்கு அது உதாரணம் எதோடு ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பர்வதங்களோடு ஆண்டவர் ஒப்புமை செய்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மலைகள் எதற்கு அடையாளம் என்றால் வலிமைக்கும் உறுதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அடையாளமே மலைகள் தான். மவுண்டைன் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரெங்க் அண்ட் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. பார்த்திங்கன்னா கிரேட் இன் சைஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் அண்ட் அன்சேஞ்சிங். பெருசாக இருக்கும், லாங் லாஸ்டிங். அப்போ தலைமுறைகள் தோறும் இருக்கும். நாமளும் பார்ப்போம், நம்மளுடைய பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அதே மாதிரி அன்சேஞ்சிங், ஒரே இடத்துல தான் இருக்கும். அது இந்த இடத்துல ஒரு நாள், இன்னொரு இடத்துல ஒரு நாள் இருக்கும் என்று சொல்லி இருக்காது, நிலையானதாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் மலைகளை பார்க்கும் பொழுது ஆல்வேஸ் அப்வர்ட் இன் டைரக்ஷன், எப்பவுமே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதாக தான் இருக்கும். அப்போ அது எது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, இவ்வளவு உறுதியானதும் வலிமையானதும் ஸ்திரத்தன்மை உடையதாகவும் அழிவில்லாததும் மாறக்கூடாததுமாக இருக்கிற மலையே அப்வர்ட் இன் டைரக்ஷன், கடவுளை நோக்கித்தான் பார்த்து கொண்டு, தன்னுடைய படைப்பாளரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ப்ராப்ளமும் கஷ்டமும் வருகின்ற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், பூமியை நோக்கி பார்க்கிறோம், சோர்ந்து போகிறோம், நம்முடைய தலைகளை தொங்க விட்டு கொண்டிருக்கோம். நம்முடைய அந்த ப்ராப்ளத்தில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர தைரியத்தோடு கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது. ஆகவே மலைகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பர்வதங்களை நோக்கி அல்ல, பர்வதங்களுக்கு இணையாக நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும். பர்வதங்கள் எப்படி தன்னுடைய படைப்பாளரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதோ பார்க்கிறதோ, அதை போலவே நாமும் பர்வதங்களுக்கு இணையாக நம்மை படைத்த ஆண்டவரை நம்முடைய இடர்பாடுகளுக்கு மத்தியிலே பார்க்க வேண்டும் என்பது தான் இந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 46:1 பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்க்கும் பொழுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். He will never sleeps nor slumber. He never sleeps nor slumber என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத் தலைவர் பணி நிமித்தமாக, அலுவலி நிமித்தமாக எங்கோ வெளியூர் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஆயத்தப்படுகிறார். எல்லாவற்றையும் தயார் செய்துட்டு இறுதியாக தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து போவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ பணி நிமித்தமாக வெளியே போகிறேன் சாமி, அதனால் நான் இல்லாத சமயத்தில் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியும் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் முடித்த பிறகு அந்த மனைவி அவரிடத்துல கேட்டாங்களாம், சிரித்து கொண்டே கேட்டாங்களாம், who do you think protect us when you are here அப்படின்னாங்களாம். நீ இங்கே இருக்கின்ற பொழுது கூட யார் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இங்கே இருக்கும் பொழுதும் கடவுள் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அது நீங்கள் அல்ல என்று சொல்லி அந்த மனைவி அந்த கணவனிடத்தில் சொன்னாங்களாம். He watches over, நம்மை ஒவ்வொரு நாளும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார், பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்வு உண்டு. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பரிச்சயமான பகுதி.
அது இந்த பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பலப்பரீட்சை நடக்கிறது, எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க, சவால் கொடுக்குறாங்க. அதாவது பலிகளை எந்த கடவுள் அங்கீகரிக்கிறார் என்கின்ற அந்த சேலஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ முதல்ல அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பலிகளை அடுக்கி அவருடைய கடவுளை அழைக்கின்றார்கள். காலையிலிருந்து அழைத்து கொண்டே இருக்கிறாங்க, மதியானம் வரைக்கும் அந்த கடவுள் பதில் கொடுக்கல. அப்பொழுது தான் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான் அல்லது பிரயாணமாய் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாய் இருக்கும் என்றார். He never sleeps nor slumber. தூங்குகிற கடவுள் அல்ல. நமக்கு தேவை என்று வருகின்ற பொழுது தூங்குகின்ற கடவுள் நமக்கு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை கூட தன்னுடைய தாய் தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நிறைவாக தூங்கும். ஆகவே இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கின்ற கடவுள். You can place all your petitions and you can sleep very well. கடவுளிடத்திலே உன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கலாம். கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும். ஆகவே நிறைவாய் பாதுகாக்கின்ற கடவுள், இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அடுத்த வசனம் அதே 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He accompanies you every step of the way. He is very close beside you. அவர் உன்னோடு கூட நிழல் போல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதம் 91:5-6 படிக்கின்றோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதாயிருப்பான் என்று சொல்லி அந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி 121:6 சொல்லப்படுகிறது. ஆகவே God protects you at all time, both day and night, everything in between. இந்த இரவும் பகலும் 24/7 உன்னை நிறைவாக பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே we are on the journey to God. கடவுளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. எப்படி எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது இந்த சங்கீதங்கள் வாசிக்கப்படுகிறதோ பாடலாக பாடப்படுகிறதோ, அதை போலவே நம்முடைய வாழ்வும் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் இந்த சங்கீதங்கள் ஆண்டவரிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. The maker of heaven and earth, உலகத்தை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள். He watches every aspect of your life. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். உனக்கு வேண்டிய நிறைவான பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் அஞ்சுவதற்கு அவசியமில்லை. Nothing will happen to you without God's knowledge. கடவுளுடைய பார்வை இல்லாமல், கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது. Nothing can harm you under his protective care. கடவுளுடைய நிறைவான பாதுகாப்புக்குள்ள நாம் இருக்கின்ற பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதையும் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டங்களில் கடவுளுடைய பாதுகாப்பை மட்டுமே மையமாக வைத்து தொடர்ந்து பயணம் செய்வோம். கடவுளை நம் நிறைவாய் சென்று அடைவதற்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் கடவுள் நிச்சயமாய் நமக்கு தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. கடவுள் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து நீர் எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்த தியான வேலையிலே இந்த தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியதாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கடவுள், இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவரே, எங்களை நிறைவாய் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் இடத்துல ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படி
இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமீன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நீங்காத பாதுகாப்பும் வழி நடத்துது நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன்.